அரசு மற்றும் அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்வர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிய விரும்புவோருக்கான தகவல்கள் இதோ உங்களுக்காக. தால்பூர் ராஷ்டிரிய மிலிட்டரி பள்ளியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக பட்டப்படிப்புடன் இளங்கலை கல்வியில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக பணி அனுபவம் பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. informsdalpur@gmail.com என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல்.edu.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அனுப்பக்கூடிய கடைசி நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி என கூறப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்திய அஞ்சல் துறையில் ஸ்டாஃப் கார் டிரைவர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 18 இருந்து 27 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் கட்டாயம் ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. டிரைவிங் டெஸ்ட் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்தில் இருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆபீஸ் ஆஃப் தி சீஃப் போஸ்ட் மாஸ்டர், ஜெனரல் பிஹார், பாட்னா 800001 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும், விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. சென்னை இந்தியா தொழில்நுட்ப கழகத்தில் காப்புரிமை முகவர், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்டர்னரி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளன. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் icands.iitm.ac.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் இதோ உங்களுக்காக. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக டிப்ளமோ பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு குறித்தான முழு விவரங்களை அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.halindia.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தி அடிஷனல் ஜெனரல் இன்ஜின் டிவிஷன், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட், பெங்களூர் காம்ப்ளெக்ஸ், பிபி நம்பர் 9310, பெங்களூரு 560093 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 200 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாளாக ஜனவரி 25ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மங்களூர் துறைமுகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன.
கல்வி தகுதி பற்றி அறிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறு கூறப்பட்டுள்ளது. 18 இருந்து 45 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் newmangaluruport.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 475 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 27ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.